கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:5 வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் கடையாந்திரம் சமுத்திரத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. ஆமீன். இன்னைக்கு நம்பிக்கையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்பிக்கை என்பது யாரை பார்த்து நீங்க நம்புறீங்க? மனிதனை பார்த்து நம்புறீங்களா, இல்லை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனை பார்த்து நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரத்துல இருக்கிறவங்க கூட கர்த்தரை தான் நம்புவாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இந்த பூமி எவ்வளவு பெருசு, இந்த வானம் எவ்வளவு பெருசு, இது நம்மளால உண்டாக்க முடியாது. ஆனா கர்த்தர் இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களை உருவாக்கி வைத்திருக்கிற கர்த்தர் இல்ல, அவரை நம்புறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம் இல்லை? எனக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்பிக்கையில பலவீனரா இருக்கிறோம், நம்புவதற்கு பலனே இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை அதுக்குள்ள அடக்கி வைக்க பார்க்கிறோம். நமக்கு ஒருவேளை வியாதி இருக்கலாம், நமக்கு ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், நமக்கு கடன் பாரம் இருக்கலாம், சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கலாம், எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டுல யாருக்கேனும் சுகவீனமா இருக்கலாம், எந்த இடத்துலயாவது பலவீனப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. இதை பார்த்துட்டு இவ்வளவுதான் கர்த்தர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் நம்பிக்கையான்னு கேட்கிறார் கர்த்தர். இதுதான் உன் நம்பிக்கையா? உங்களை அழைச்சதுக்கு இதுதான் நீங்க என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையான்னு கேட்கிறார். போராட்ட நேரங்கள்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் வரும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிறவங்க என்னை நம்புவாங்க, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லோரும் என்னை நம்புவாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, யோனாவுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. இல்ல, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான், யாரால நம்ப முடியும்? அவன் வெளியே வருவான்ற நம்பிக்கை துளி கூட கிடையாது. ஏன்னா ஒரு மீன் விழுங்கிடுச்சுன்னா அந்த மீன் என்ன செய்யுங்க? அவனை சாப்பிட்ரும்ல. அது எதை விழுங்குதோ அது சாப்பிட்ரும், அது வெளியே துப்புமா? இல்லை இல்லை. ஆனா நம்பிக்கையற்ற சூழலில தான் யோனா ஜெபிக்கிறார். நெருக்கத்துல இருந்து நான் அவனை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப நெருக்கப்பட்ட நேரத்துல நீங்க யாருதான் நோக்கி கூப்பிடணும்? அவரை தான் நோக்கி கூப்பிடணும் இல்ல? அப்படி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு சத்துரு நம்ம கிட்ட வந்து போராடத்தான் செய்வான். ஏன் தெரியுமா? நீங்க இன்னைக்கு நம்பிட்டீங்கன்னு, நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, நீங்க அந்த போராட்ட நேரத்துல கருத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா, சத்து தோத்துட்டா இன்னொருத்தர் இப்படி போராடும் பொழுது நீங்க போய் சொல்லுவீங்க, எழுந்துரு, இது லேசான காரியம் கர்த்தருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் இந்த போராட்டத்துக்குள்ள கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். இந்த வழியா நீங்க கடந்து போய் இன்னொருத்தரை தேற்றும்படி கர்த்தர் உங்களை அனுமதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, அழாதிருங்க, உங்களை நினைச்சு நீங்களே நொந்து கொள்ளாதிருங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் ரட்சிப்பின் தெய்வன் அவர். எப்படிப்பட்ட தெய்வனா? எங்களை பிழைக்க வைக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிற தெய்வம். பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமான காரியங்களா செய்வார். நம்ம இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம்ல, இதெல்லாம் அவருக்கு சும்மா ஒண்ணுமே இல்லை. அவர் செங்கடலையே 2ஆ பிளந்தவர், எரிகோ அப்படியே நொறுங்கி போக செய்தவர். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லேசான காரியம். அப்ப தெய்வ பிள்ளைகளை, தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு சொல்லுங்க, நான் என் சூழ்நிலையை பார்த்துட்டு நம்பிக்கை இழந்து போயிட்டேன் ஐயா, என் சூழ்நிலையில நான் என்னுடைய பக்தி இழந்து போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன வந்தாலும் உண்மையே நம்புவேன், எனக்காக நீங்க பயங்கரமான காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். செபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே, இந்த வார்த்தையில் நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்க கரம் இருக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை நம்புகிற நம்பிக்கை எங்க மேல வைங்கப்பா. உண்மை பற்றி பிடித்துக்கொண்டு ஓட உதவி செய்யுங்க. எங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், தமது கிருபையையும்
தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசிர்வதிக்கின்றார். அநேகர் நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்றும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பயன் தரவில்லையே என்றும், தடைகளும் தாமதங்களும் விடை தெரியாமல் விரக்தியோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்துவதாக. 57வது சங்கீதம் 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது அவனின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்ப்போமானால், சவுலுக்கு தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்து கொள்ளும் பொருட்டு. அப்பொழுது அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகிறான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமுமாய் இருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் ஜனத்தை ரட்சிக்கும்படி ஒத்தாசை அனுப்பியதை குறித்து தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகிறது. ஒருவேளை உணவிற்கு வழியில்லாத நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்து விடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானம் இல்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை. தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான், ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணி துளிகளை எண்ணியவளாய், உலகமே இருளாய் போன நிலையில், வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை, கடைசி மைல்கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கர்த்தர் காண்கிறவராய் எலியா என்ற தீர்க்கதரிசியிடம் சாரிபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசிர்வதித்து, பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆதலால் தான் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்பு கொடுத்தவளாய் பேசுகிறாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகிறார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும், பலனை திருடுவதாகவும், ஆசிர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகிற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகிற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜெபங்கள், தடைகள், தாமதங்களுக்கு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக வருகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணங்களை சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் மனுஷனுக்கு ஒரு வேதனையை இந்த நாட்களை கூட்டாதாம். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால், நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனும் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை தருகிறான். பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தினூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை இந்த நாட்களிலே நெருக்கி தங்களை இறுக இந்த நாட்களை பிடித்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமாம்? ஒருபோதும் இந்த நாட்களில் வேதனையை கூட்டாதாம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் புறப்பட்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எங்கு பார்த்தாலும் பிசி பிசி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து திரிந்து இந்த நாட்களிலே தங்களுக்கே இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்களிலே பாருங்கள், அவனிடத்திலே இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கும் இங்குமாக, அதாவது நெறிகட்ட முறையாக இந்த நாட்களில் நேர்மை இல்லாதபடி சம்பாதித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவர் ஏமாற்றி இப்படியான சூழ்நிலைகளே இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அதனோடு ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நீங்கள் அடங்கி இருங்கள். அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்று இந்த நாட்களிலே வேதனை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சீவிக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதமே நாங்கள் இந்த நாட்களில் திருப்தி என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதுமென்ற மனமே இந்த நாட்களிலே பொன் செய்யும் என்று சொல்லு விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் போதுமென்ற மனத்தோடு இந்த நாட்களிலே வாழுவோமா இருந்தால், இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை உருவி குத்த முடியாதபடி இந்த நாட்களை நடந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். நம் தேவனிடத்திலே போய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் துன்பங்கள் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் நிம்மதியான காரியத்தை இந்த நாட்களில் கட்டளையிட்டார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்த வேளையிலும் 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை கீழ்ப்படிந்து ஈசாக்கு இந்த நாட்களை நடந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும். ஆண்டவரே,
என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாத குறைவுகளை இந்த நாட்களை ஆண்டவரே நீக்கி இந்த நாட்களே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களே என்னுடைய குடும்பத்திலே நிறையும்படியாக இந்த நாட்களில் உதவி செய்யும் என்று ஆண்டோடத்திலே இந்த நாட்களை நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை நடத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனாலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களை கொடுக்கும். அதை விட்டு இந்த நாட்களை உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஓடி இந்த நாட்களை சம்பாதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் நெருக்கத்தையும் இந்த நாட்களை கூடும். இன்றைக்கு அநேகருக்கு கடன், அருமையான கர்த்தருடைய